Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஹாய் ஹலோ வணக்கம் மாதன் சினிமா வியூவர்ஸ், நான் உங்களை நிக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம டார்க் மூவியோட டீம் கிட்ட தான் பேச போறோம். அவங்க கிட்ட இந்த மூவில என்னெல்லாம் இருக்கு அண்ட் இந்த ஆக்டர்ஸோட ஒரு க்ளோசர் லுக்கா அவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தம். ஹலோ ஹால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ உங்களை எல்லாரும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்களோட ட்ரெய்லருமே பார்த்தேன், ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி வந்துட்டு ப்ரொடியூசர் சார் கிட்ட தான் இருக்கு. சார், இந்த மாதிரி ஒரு மூவி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்ததா, இல்ல இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒண்ணா வந்ததுனால நீங்க இந்த மூவி எடுத்தீங்களா சார்? இல்லை, ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் டாடான்னு ஒரு படம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். ஓகே அந்த டீமுல இருக்கிற ஒரு கோ டைரக்டர் தான் கல்யாணர். ஓகே இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து அந்த டைரக்டரோட ஸ்கிரிப்ட். ஓகே அப்படி பிளான் பண்ணி தான் இந்த படத்தை பண்ணோம். பக்கெட் லிஸ்ட்டில் கிடையாது. ஆனால் நாங்கள் இப்படி ஒரு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட இருந்துச்சு, அதை எடுத்து பண்ணலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் இதுக்கு ஹீரோவாக அஜய் எதுக்கு வந்தார்னா, இந்த படம் வந்து ஒரு புதுசாக ஒருத்தர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். இதுக்கு முன்னாடி இந்த பெரிய ஹீரோக்கெல்லாம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் புதுசாக ஒருத்தர் பண்ணால் நல்லா இருக்குங்கிறப்ப தான் அஜயை நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணோம். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களை வந்து நாங்கள் காளிதாஸ் 2ல வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லீட் ரோல் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லீட் ரோல் எடுக்கும் போது ஒரு இம்ப்ரெஷன் செட் பண்ணணும் நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் எடுத்திருக்க ஒரு ஃபர்ஸ்ட் லீட் ரோல் ஃபிலிமே வந்து ஒரு டிஸ்டர்பிங்கான மூவி. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ்? மைக். ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட்னு சொல்லணும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி இதில் இன்ட்ரடியூஸ் ஆகிறது வந்து எனக்கு ஆக்சுவலாக லைக் எனக்கு இந்த மாதிரி ஜானர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சினாப்சிஸை தான் கொடுத்தாங்க. ஸோ கொடுத்தப்பவே சரி இந்த மாதிரி ஒரு ஜானரில் கண்டிப்பாக நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் படம் பண்ணணும்னு இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு படமாக அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து ரொம்ப வெர்சடைலான ஆக்டர்ஸ் அண்ட் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்டோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்பவே லைக் நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துலேயே நட்டி சார் அண்ட் பாக்யராஜ் சார், அதெல்லாம் ஒரு பிளெஸிங் இல்லை? அதுவே ஒரு பெரிய பாக்கியம் கண்டிப்பா. அண்ட் லைக் அவங்களோட ஆக்டிங்கும் சரி, அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணுற விதங்களையும் சரி, நான் க்ளோஸ்அப்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிது. அண்ட் ஆல்சோ அஃப்கோர்ஸ் பாக்யராஜ் சார், இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை. பட் ஆனால் என்னோடய ஃபர்ஸ்ட்டு காம்பினேஷன் ஷாட் படத்தில் வந்து பாக்யராஜ் சாரோட தான். ஓகே. நிறைய ஒரு ஃபன் காம்பினேஷன்ஸும் இருந்துச்சு. அவரோட ஹியூமரை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான பக்கத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ நிறைய எமோஷ்னல் காட்சிகளும் சரி, அவர் கூட சேர்ந்து நிறைய ஒரு ஃபன்னான சீக்வன்சஸும் நமக்கு கிடைச்சது. ஓகே ஓகே. சரி, நீங்க சொல்லுங்க. எல்லா படத்துலயுமே வந்து எப்பயுமே ஒரு வெர்சடைலான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணக்கூடிய ஆக்டர் தான் வந்து நட்டின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல உங்களோட ரோல் கிட்ட நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த கதை சொல்றதை என்னோட ரோல்லேருந்து தான் சொல்லுவாங்க. நான் என்கிட்ட இருந்து அந்த படத்தோட கதை ஓப்பன் ஆகும். ஸோ அதில் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு அருமையான ஒரு 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 வலை பின்னி ஒரு பேங்கான ஒரு ஸ்டார்டிங், பேங்கான ஒரு இன்டர்வல், பேங்கான ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப இது நம்ம அந்த பெயிண்ட்னா நம்மளை பெயிண்ட் பண்ண பெயிண்டர் அவர் தான். ஸோ எல்லா படத்துலையும் நீங்கள் சொன்னீங்கல்ல வெர்சடைலாக இருக்குன்னு, அதுக்கு காரணம் அந்த டைரக்டர்ஸ். அவங்க என்ன அந்த 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 மாதிரி என்ன பண்ண வைக்கிறதுனால தான் எனக்கு அந்த பேர் கிடைக்குது. ஸோ கிரெடிட் கோஸ் டு தி டைரக்டர்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் வந்து சினிமாவில் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபராகவும் இருந்திருக்கீங்க அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து கேமரா முன்னாடியும் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ரெண்டுத்துல சினிமாவை ரொம்ப ஆழமாக புரிய வச்ச தருணம்னா நீங்கள் எது சார் சொல்லுவீங்க? ரெண்டுமே இல்லை. இது ஏதாவது சினிமாவில் வந்து தனி மனிதனாக ஒருத்தன் வந்து என்னால் தான் இந்த படம் ஜெயிக்குன்னு சொல்லவே முடியாது. இட்ஸ் எவென்ச்சுவலி டீம் ஒர்க். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்னச்சு அவங்களோட 100% போட்டாங்கன்னா தான் நம்ம படம் ஒரு 70% நம்ம நினைக்கிற மாதிரி வரும். ஸோ நாங்கள் 200% ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் எங்களால் 100% கிட்ட வர முடியும். ஸோ அந்த மாதிரி முயற்சி எடுப்போம் தவிர நான் அதுவான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு துறையுமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் முக்கியம். அந்த துறை இல்லைன்னா அந்த படத்தோட அது முழுமை பெறாது. ஸோ இப்போ சதுரங்க வேட்டை அப்படின்ற ஒரு பேர் சொன்னாலே வந்து டக்குன்னு எங்களுக்கு உங்க முகம் தான் ஞாபகம் வரும். எல்லா ரோல்லையுமே ஒரு ரோல் நீங்க நடிச்சிருந்தீங்கன்னா உங்க முகம் ஞாபகம் வர அளவுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க. இந்த படத்துல உங்க ரோலோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கு, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த லெவல்ல இருக்கு சார்? அந்த டைரக்டர் தான் சொல்லணும். இப்போ நானே சொன்னா செல்ஃப் ப்ரோக்ளமேஷன் மாதிரி கரெக்ட் தான். பட் இதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்களா? அவங்க கதை எனக்கு சொன்ன விஷயமே எனக்கு இதாக இருந்தது. எனக்கு வந்து மணிமாறன் சார் வந்து ஃபோன் பண்ணாரு. ஒரு படம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க அந்த கதை கேளுங்க. நான் நினைச்சேன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கதை சொல்லுவார் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா கணேஷ் சாரே வந்து கதை சொல்றாரு. நான் அவர் பார்த்தோன்னா ஹாப்பி ஆகிட்டேன். டாடான்னு ஒரு இட்டு கொடுத்துருக்காரு. ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியில் ஒரு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட இன்னொரு படம் வரப்போகுது. நமக்கு அந்த நம்பிக்கையில் தான் கதை கேட்க ஆரம்பித்தேன்.
கதை கேட்டோன்னா அப்சல்யூட்லி ஷாக். என்ன பிரமாதமான ஒரு த்ரில்லர் அது. ஓகே. நான் என்னடா இது சார், இது உங்கள் கதையா அப்படின்னு கேட்டேன். நான் என் கதை தான் சார், நம்ம கல்யாணம் தான் வந்து அது டைரக்ட் பண்ணுறாரு, நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க. அப்சல்யூட்லி போல்டு, அவர் பிரமாதமாக இருந்தது. ஆனால் நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். இப்போ இந்த படத்தோட லீட் ரோல் என்ன பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா திருச்சி ஓடி இருப்பேன். அதை பண்ணவே முடியாது. ஓகே. அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும், மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். நான் யார் பண்ணுறாங்க, நீங்கள் லொக்கேஷன் வாங்க பார்க்கலாம், நீங்கள் பாருங்க. பார்த்தா இவரை பார்த்தேன். முத நாளே இவரோட காம்பினேஷன் ஒரு சீன் கொடுத்தாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் வரும், அவர்கிட்ட தான் போய் நிற்கும். அதில் வந்து இவர் பெட்டில் இருக்க எந்திரிச்சு என் ஃபேஸுக்கு முன்னாடி வரணும், அவரோட கண்ணு மாறும் அந்த இடத்துல. அது ஒரு செகண்டில் பண்ணார்ல, நமக்கு ஒரு லைட்டாக ஜெர்க் அடிச்சிச்சு அப்படி. அது ஆக்சுவலாக நான் ஃபியராகி வெளியே வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அது. அதை நான் பண்ணி முடிச்சுட்டு நான் டேரக்டரை கூப்பிட்டு கேட்டேன், சார் ஒரு நிமிஷம் வாங்க சார், இவர் ஏதாவது அனுப்பம் கேர் இல்லை நியூயார்க் யூனிவர்சிட்டியில் ஆக்டிங் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்தாரான்னு. இல்லைங்க, நம்ம கதை கேட்டார், அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஷாப் தான் பண்ணியிருக்கோம் அப்படிலாம். இல்லைங்க, கண்ணை மாற்றினாருங்க அவர், எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது அப்படின்னு. இல்லை சார் ட்ரெயின் ஆகிருக்கார் சார், நீங்கள் அது பாருங்களேன், போக பாருங்க. அப்புறமா நான் டப்பில் படம் பார்க்கும்போது நான் ஒரு அடுத்து நேரில் பார்த்தோன்னு சொல்லிட்டேன், எப்படி முடிஞ்சதுன்னு. ரொம்ப பிரமாதமாக பண்ணார். அதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, நீங்களாக இருக்கணும், ஆனால் உங்களுக்குள்ள வேற ஒருத்தர் இருக்கணும். இது எப்படி நீங்கள் அந்த வேற ஒருத்தன் யார், ஓகே, அது எப்படி, அது என்னங்கிறது உங்களால் அந்த நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு ஒன்று தெரியும். ஓகே. அது உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகும் படத்தை நோக்கி. என்னென்னா இந்த மாதிரி த்ரில்லர் படத்தில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ட்ராபேக் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் சொல்லாத வரைக்கும் அதில், ஆனால் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோ வந்துச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சிடும், ஆளுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. எஸ், அது வரைக்கும் நாங்கள் ஹோல்ட் பண்ணல. அதெல்லாம் நான் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. கண்டிப்பா. ஸோ நீங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கும் அந்த சஸ்பென்ஸ் வந்து அந்த கியூரியாசிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ அடுத்ததான் அஞ்சனா மேம், உங்களை வந்து நாங்கள் நிறைய ரீல்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ கேமரா அப்படின்றது உங்களுக்கு வந்து ஒரு புது விஷயம் கிடையாது. பட் இந்த ஒரு கேமரா, இந்த ஒரு மேடைன்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். ஸோ இது உங்களோட டெபியூட் ஃபிலிம் வேற. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ்? சினிமான்றது புதுசு தான், கேமரான்றது கொஞ்சம் பார்த்துருக்கேன், கொஞ்சம் தான். இது வந்து ரொம்ப புதுசு எனக்கு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நான் வந்து எப்போவுமே சிரிச்சுட்டே இருப்பேன், பட் ஆனால் இதில் வந்து ஒன்றுமே கிடையாது, சிரிக்கிற மாதிரி ரோல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால நல்லா இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்லா என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன் நான். நீங்களுமே வந்துட்டு நிறைய சீனியர் ஆர்டிஸ்டோட எல்லாம் நடிச்சிருக்கீங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம், எஸ்பெஷலி உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காருல, அவர்கிட்ட இருந்து முக்கியமா ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன்? சார் கூட வந்து எனக்கு அவ்வளோவா காம்பினேஷன் இல்லை, ஆனால் வந்து ரொம்ப பயத்தோடு தான் இருந்தேன். ஆனால் அவர் என்னை கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ண வச்சார். அவர் அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட்ன்றது எனக்கு. காலேஜ் படிச்சுட்டு இருக்க பொண்ணு, அவங்க கஷ்டப்பட்டு வந்து நிற்கிறாங்க, அவ்வளோ பெரிய ரோல் அவங்க கேரி பண்ணணும். நம்ம போய் அதுக்கான நான் நட்டி நீ அதெல்லாம் பண்ண முடியுமா? அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணால் தானே அவங்களால அதை என்ன பண்ண முடியும். ரெண்டாவது ஃபில்ம் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்ரி செகண்ட் இஸ் மணி. நீங்கள் எந்த ஒரு காரணத்தாலையும் ஒரு ப்ரொடியூசருக்கு நம்மளால் ஒரு 100 ரூபா நஷ்டம் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிற குரூப்பில் நானும் ஒருத்தன். ஸோ அதனால நாங்கள் வந்து அந்த இது பண்ணுறது, யாராக இருந்தாலும் அந்த கம்ஃபர்ட் ஜோன். நான் என்ன விடுங்க, பாக்யராஜ் சாரோட நடிச்சிருக்காங்க அவங்க, அவர் என்ன கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நினச்சி பாருங்க. அதெல்லாம் பண்ணால் தான் வர முடியும். அப்போ தானே இவங்களும் அவங்க எக்ஸைட் ஆகி வருவாங்கல்ல வெளில. நீங்கள் எடுத்த உடனே மிரட்டிட்டிங்கன்னா அவங்க ஒரு பயந்து போய் ஒரு ஷெல்லுக்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் அவங்க வெளில இழுத்து அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாக்யராஜ் சாரோடையும் நடிச்சிருக்கீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவரோட லாஸ்ட் ஃபிலிம் வேறு இது. ஆமாம், அதில் நான் சாருக்கு டாட்டராக பண்ணியிருக்கேன். ஓகே. ஆனால் வந்து எனக்கு காம்பினேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான். எனக்கு அவர் கூட பர்சனலாக வந்து ஸ்பேஸ் அவ்வளோ கிடைக்கல, தெரிஞ்சுக்கிறது இல்லை, லைக் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்கல. பட் ஸ்டில் அந்த சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக தான் நான் அதை நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி அந்த விஷயத்தில். ஆனால் இப்போ வந்து எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு நடக்கும்னு எதிர்பார்க்கல, சுத்தமாக எதிர்பார்க்கல. பட் முதல் படத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரமோஷனுக்குலாம் அவரும் பாட்டாக இருக்க வேண்டியவர். அதை எல்லாருக்கும் சொல்லவும் சொன்னார், நான் வரேன்டா அப்படின்னு சொன்னார். மேபி அவரோட சோல் வேணால் இங்கே இருக்கலாம், எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த பிளெஸிங்ஸ் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அவர்கிட்ட இருந்து. ரியலி அன்ஃபார்ச்சுனேட் வி லாஸ்ட். ஸோ அது எவ்வளோதான் வார்த்தைகள் சொன்னாலும் அதால் நம்மளால ஈடுகட்ட முடியாது சார். ஸோ டைரக்டர் சார், நீங்கள் இந்த படம் வந்துட்டு ஆக்சுவலி இப்போதான் வந்து த்ரில்லர் அண்ட் எந்த படம் எடுத்தாலுமே ஆடியன்ஸ் வந்து நிறைய லேயர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா அப்சஷன், பேக் ரூம்ஸ், இந்த மாதிரி கதைகள் வரும்போது சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் வேணும், எனக்கு சாதாரணமாக பேய்னா பயமுத்துற கேரக்டரை மட்டும் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு இந்த ஒரு ஜானர் நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் டேஸ்ட்டுக்கு இது மேட்ச் ஆகுமா? மேட்ச் ஆகும். ஸோ ஏன்னா இந்த அப்சஷன் இதெல்லாம் வந்து எனக்கு அட்வான்டேஜாக தான் பார்க்குறோம். ஏன்னா இது ஓப்பன் அப் ஆகிருக்கு. ஏன்னா எங்களுக்கு இது வந்து நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மணிமாறன் சொல்லும் போதே இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான்
பண்ணுறோம், நம்ம ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா கதை அந்த மாதிரி ஒரு கதையாக இருக்குது. ஸோ வேறு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே வேறு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது இதில். பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது வீட்டுக்குள்ள பேய் அப்படின்ற கான்செப்ட் மட்டும் சிமிலரா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க எப்படி எடுத்துட்டு போயிருக்கீங்கன்றது படம் பார்த்தாதான் தெரியும். சோ இப்ப இருக்க ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு படத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குமா? ஆமா, லேயர்ஸா நிறைய இருக்கு. இப்ப நீங்க கேட்ட மாதிரி லேயர்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா அதனாலதான் இப்ப பாக்யராஜ் சார் உள்ள வரும்போது ஸோ அவரோட ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கு, நட்டி சாருக்கு ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த படம். ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயம் வர்றது தான் இந்த படம். ஸோ எனக்கு இதில் அட்வான்டேஜ் என்னென்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அது நான் இப்போ என்ன சொல்ல வரேனோ அதை கன்வே பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ லேயர்ஸ் தான் நீங்கள் கேட்ட மாதிரி லேயர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது புரிஞ்சிக்கிற விஷயங்கள் இப்போ ஆடியன்ஸ் வந்து எல்லாமே நிறைய படங்கள் பார்த்து அவங்களுக்கு எக்ஸ்போஜர் நிறைய இருக்கு. ஈஸியா புரிஞ்சுக்கிற படம்லாம் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. நிறைய யோசிக்க வேண்டிய படங்கள் தான் பிடிச்சு. சோ இந்த படம் கண்டிப்பா யோசிக்க வைக்கும். ஏன்னா கடைசி கிளைமேக்ஸ் முடிச்சிட்டு ஒரு 5 minutes சைலன்ஸ் இருக்கும். ஸோ பார்ப்பாங்க என்ன இப்போ என்ன நடந்ததுன்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யோசிக்கிற மேட்டர் இருக்கும் கிளைமேக்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து லேயர்ஸாக நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதோட கேஸ்டிங் வைஸ் பார்த்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட், ரொம்ப ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள எடுத்திருக்கீங்க. சில படங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கேரக்டர் கூட பெரிய ஆள் போட்டால் படம் ஓடுன்றதுக்காக நல்ல பெரிய ஆர்டிஸ்ட் வைப்பாங்க. சில படங்களில் வந்து அந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் இவங்களால மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேஸ்ட் பண்ணுவாங்க. எந்த வகையில் கேஸ்டிங் ப்ராசஸ் எடுத்துகிட்டு போனீங்க சார்? இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஏன்னா இதில் ஒரு 5-6 கேரக்டர்ஸ் தான் டோட்டல் படமே. ஸோ எல்லாருக்குமே படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக வர மாதிரி கேரக்டர்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நட்டி சார் பார்த்தீங்கன்னா இவருக்கு விஷயங்கள் தெரிய வரும்போதும் ஆடியன்ஸ்க்கே ரிவீல் ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இவருக்கு என்னெல்லாம் தெரிய வருதோ அதெல்லாமே ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ணிட்டு இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கதையே நகரும். ஸோ இவர் வரதுனால நம்ம கதையே அந்த மாதிரி மாற்றணும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இவர் உள்ளே வந்துட்டாருன்றப்போ எனக்கு அது பெரிய அட்வான்டேஜ் இல்லையா? ஸோ நான் அதனால் முன்னாடியே நான் அது ஆட் பண்ணி ஸோ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து கதை ஓப்பன் அப் ஆகிற மாதிரியே கதையே சேஞ்ச் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணோம். பாக்யராஜ் சார் சொல்லவே தேவையில்லை. ஸோ அவர் ஃபாதர் ரோல்னோடனே அவர் தான்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் என்ன நிறைய கற்றுக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் பிளே கிங்கோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர்கிட்ட நீங்கள் போய் கதை சொல்லும் போது இல்லை அவரோட ஒர்க் பண்ணும்போது ஏதாவது இடத்துல இந்த ஸ்க்ரீன் பிளே ரிலேட்டடாக ஏதாவது விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருக்கீங்களா சார்? கண்டிப்பாக, இதில் டவுட்டே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து ஷீட் கொடுத்துருவோம். ஸோ முதல் நாளே அவருக்கு போயிடும். ஆனால் அடுத்த நாள் வந்துட்டு காலையில் வந்த உடனே வந்து எழுத ஆரம்பிச்சிடுவார். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் அதில் விஷயங்கள் மாற்றிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், நான் இப்படி பண்ணுறேன், ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவர் இப்படி பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏன்னா நாங்களும் அதை பார்த்துட்டே இருக்கலாம். அவர் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ நம்மளும் வந்து அதுதான் தேவை நம்மளுக்கும். ஸோ அதனால் அது அட்மிரேஷனாக தான். ஸோ அது நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். அவர் ஆக்ஷன் கட்டு தான் சொல்லுவோம். ஸோ மிச்சதெல்லாம் அவரே கேரி பண்ணி கொண்டு போவார். அவர் ஸ்க்ரீன் பிளே மட்டும் இல்லாமல் ஆக்டிங்காக எனக்கு அது பெரிய ஒரு பார்க்குறதுக்கு எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா ஆக்டிங்காக வந்து அவர் ஆக்டராக நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம். ஸோ எவ்வளோ நுணுக்கங்கள் சின்ன சின்ன மைன்யூட்டாக எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறாரு. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து ஒரு கேமரா ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து அவர் அதில் வராரு. ஸோ அது வந்து தெரியுது, கேமராவில் சீனில் தெரியுது. அதில் நான் இங்கே போய் வச்சுட்டு வருவேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ரிஃப்ளெக்ஷன் வருதுன்னு சொல்லி கேமரா டீமுக்குலாம் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நோட் பண்ணுறாருன்ற விஷயம். ஸோ அவர் அவ்வளோ பெரிய ஜீனியஸில். ஸோ நம்ம அவரை ரசிச்சிட்டே இருக்கலாம், பார்த்து ஸ்பாட்டில் வந்து ரசிச்சிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எங்களுக்குள்ள. ஸோ அப்படி தான் போச்சு படம் ஃபுல்லாகவே. ஸோ நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் அவரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேசுகிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து வச்சுருக்கேன் சார். ஸோ இதில் வந்து பாக்யராஜ் சாரோட நிறைய படங்கள் எஸ்பெஷலி ஸ்க்ரீன் பிளே ரிலேட்டடாக எடுத்து வச்சிருக்கேன். அதில் நீங்கள் வந்து பிளைண்ட் ரேங்கிங் பண்ண போறீங்க. பிளைண்ட் ரேங்கிங். ஸோ 1 to 10 அவரோட படங்கள் வந்து சொல்லணும். புதிய வார்ப்புகள். ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றுக்கே போயிடுவீங்க. சேவ் பண்ணிக்கோங்க. 1 வேணா சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 சொல்கிறீங்க. புதிய வார்ப்புகள் 1. இன்று போய் நாளை வா 3. முந்தானை முடிச்சு மாற்றிக்கலாமா? நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களே. 2. ஓகே. வேட்டியை மடிச்சு கட்டு லைனாக வருது. 5. தாவணி கனவுகள் 7. சின்ன வீடு 4. இது நம்ம ஆளு இடத்த விட்டனே. 6. டார்லிங் 8. ருத்ரா
ருத்ரா 10 ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி. 9th. சரி, நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன். நீங்க இப்போ ஒரு த்ரில்லர் மூவில நடிச்சதுனால உங்களுக்கு ஒரு சின்ன செக்மெண்ட் திஸ் ஆர் தட் வந்து நம்ம விளையாட போறோம். ஸோ திஸ் ஆர் தட்ல நான் வந்து வரிசையா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய த்ரில்லர் அண்ட் ஹாரர் ஃபிலிம் சொல்றேன். நீங்க எதுன்னு பெஸ்ட் சூஸ் பண்ணி. ஷாக் ஆர் சிவி? ஷாக் ஆர் அருந்ததி? அருந்ததி ஆர் மாயா? அருந்ததி ஆர் ஈரம்? ஈரம் ஆர் யாவரும் நலம்? ஈரம் ஆர் டிமாண்டி காலனி? ஈரம் ஆர் அனந்தபுரத்து வீடு? ஈரம் ஆர் பீட்சா? ஈரம் ஆர் அவல்? ஈரம். ஓகே, ஸோ ஈரம் வந்து உங்களோட டாப் 10ல வரும் போல. ஏன்னா அந்த அது டெக்னிக்கலி அவங்க பண்ணியிருந்த ஒரு விஷயம். அதாவது இப்போ ஒரு ஹாரர் படம் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று ஒரு பெரிய பங்களா இருக்கும், அதுக்குள்ளே ஒரு உருவம் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து இயற்கையை வந்து அதில் வந்து அந்த டூலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாட்ரு, ஃபயரு, அந்த மாதிரியான விஷயங்களை அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அப்படி யோசிச்சு அது பிரபஞ்சம் இயங்குறதே அது அந்த பஞ்சபூதங்களால் தான். ஸோ அதில் ஒரு விஷயத்தை வச்சு அதில் பண்ணாங்கல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா. ஸோ நிறைய பேருக்கு ஈரம் வந்து ஃபேவரட். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன். ஸோ கெஸ்ட் மூவி சேலஞ்ச். கல்யாணம் இஸ் ஃபார் ஃபூல்ஸ். இது நிறைய படத்தில் வந்து மணல் இல்லை, இது வந்து ஹீரோயினை வந்து கண்மணின்னு கூப்பிடுவாங்க. ஓ காதல் கண்மணி. எனக்கு அப்பானா தாங்க பயம், மற்றபடி ஐ லவ் யூங்க. ராஜாராணி. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியுன்றது தான் முக்கியம். சிஎம் சார் படம். சிஎம் சார் சர்க்கார் இல்ல, பிகில் கரெக்டா சொல்லிட்டாங்க. உங்க கூட ஒரே ஆட்டோல வந்தாலும் நான் கண்ணகி பரம்பரை தான். ஹீரோக்கு இங்க வரைக்கும் வருதுன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் கிங்கோட படம். இதுங்க லாஸ்ட். எஸ், குமுதா ஹாப்பி அண்ணாச்சி. இப்போ வந்து ராங் ஆன்சர்ஸ் வந்து யார் விளையாட வரீங்க? ராங் ஆன்சர்ஸ். ஆமா, நான் கேட்குற கேள்விக்கு நீங்க தப்பான ஆன்சர் தான் சொல்லணும். நாங்க இது வரைக்கும் அதுதான். இப்போ வந்து நான் என்ன கேள்வி கேட்டா நீங்க தப்பா தான் பதில் சொல்லணும். ஓகே. தோசைக்கு பெஸ்ட் சைட் டிஷ் எது? சீக்கிரம் சொல்லுங்க. இப்படி ஒரு கேள்வியா? சொல்லுங்க, தோசைக்கு பெஸ்ட் சைட் டிஷ் எது? சந்திரன், நிலவு. ஹெல்மெட் எங்க போடுவாங்க? ராங் ஆன்சர். மரத்துல போடுவாங்க. மரத்துல போடுவாங்க. பகவதி படத்துல சிஎம் சார் என்ன வெஹிக்கிள் வச்சிருப்பாரு? காக்கா வச்சிருப்பாரு. ராங் ஆன்சர் சொல்லுங்க. பாஷா படத்துல ரஜினி என்ன வேலை செஞ்சுட்டு இருப்பாரு? கொத்தனாரா? பைக்ல எவ்வளவு டயர் இருக்கும்? சைனீஸ் ஃபுட்டை எப்படி சாப்பிடுவாங்க? ஒரு டைலாக் மட்டும் ரீக்ரியேட் பண்ண முடியுமா சார் எங்களுக்காக? உங்களோட ஃபேன்ஸ் வந்து சில பேர் கேட்கறாங்க. நான் பேசுறேன். உங்களோட டைலாக் கொஞ்சம். நதி பார்த்தா வாங்க, முஞ்சி பார்த்தா பூமி, நெல்லை பார்த்தா காடு, நெஞ்சுக்குள்ளே பார்த்தா காடு. எங்க இருந்து சார் இந்த இன்ஸ்பிரேஷன் எடுப்பீங்க? அந்த கதைப்படி அவன் வந்து குல்கன் குமார் மத்திய பிரதேசத்துல இங்க பஞ்சம் பழைக்க வரான். அண்ணா நகர் டவர் கீழே பிளாட்ஃபார்ம்ல பீடா கடை போட்டிருக்கான். அவனை வந்து ஒரு டைரக்டர் பார்த்துட்டு அவன்கிட்ட நோ இருக்குன்னு சொல்லி அவனை நடிகை நகர் அந்த படம் ஹிட் ஆகுது. இப்போ அவனோட சினிமா வாழ்க்கையில் என்ன நடக்குது, பொது வாழ்க்கையில் அவன் என்ன ஆறாங்கிறது. இந்த குல்கன் குமார் நார்த்லேருந்து வந்தானா நம்ம ஹோட்டல்ஸ்லாம் போயிருப்போம்ல, நிறையா நார்த் இந்தியன் நண்பர்கள் வேலை செய்கிறாங்க. அவங்க பேசும்போது தமிழ் ரொம்ப கஷ்டம், அவங்களால கற்றுக்கிறது கஷ்டம். ஆனால் வந்து ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த புரோக்கன் தமிழ் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருஷத்தில் ஃப்ளூயண்ட் ஆகிடுறாங்க. இந்த புரோக்கன் தமிழ் டைமில் நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அவங்களோட வணக்கம் சார், என்ன இருக்குது, இட்லி இருக்குது, தோசை இருக்குது, உங்களுக்கு சப்பாத்தி வேணுமா, அது நம்ம மைண்டில் ஏச்சு. ஸோ அதை வச்சு பண்ணது சார். சரி, அதை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து லைக் லிட்டரலாவே ஒரு நார்த் இந்தியன் வந்து இந்த மாதிரி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்துறீங்க. எவ்ரி பெர்ஃபார்மன்ஸ் அது உங்ககிட்ட எங்களால பார்க்க முடியும் சார். கண்டிப்பா. ஸோ பாக்யராஜ் சார் வந்து இப்போ ஒரு அன்பார்ச்சுனேட்டா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்ன்றது யாருமே எதிர்பார்க்கல. பட் அவரோட கடைசி படமா அவர் இதுல நடிச்சிருக்காரு. அண்ட் அந்த டீமோட நான் இன்னைக்கு பேசுறேன்னு நினைக்கும் போது எனக்கே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நீங்க கூட நடிச்சிருக்கீங்க. இந்த லாஸ்ட் ஜேர்னி அவரோட இருந்ததுல நீங்க எவ்வளவு பிளஸ்டா ஃபீல் பண்றீங்க? அது எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய லாஸ். எங்களுக்கு இந்த டீம் எங்களுக்கு வந்து அவர் ஒரு ஆசான், இதெல்லாம் வந்து நாங்கள் செகண்டரியாக வச்சோம். மொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். சினிமாவுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா நீங்கள் அவர் ஒரு மனிதனை எப்படி பார்க்குறாரு, மனசை எப்படி பார்க்குறாருங்கிறது இந்த பாக்கியான ஒரு புத்தகம் வந்தது அந்த காலத்தில். அவரே எடுத்து நடத்தினார். அதில் வந்து கேள்வி பதில்களுக்கு வந்து பதில் சொல்லுவார். பாக்யராஜ் சார் தான் பதில் சொல்லுவார். அது அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதிலும் நீங்கள் கனெக்ட் ஆகும். அது மனித வாழ்க்கையோட கனெக்ட் ஆகும். அதாவது ஒரு ஆகச்சிறந்த ஒரு மனிதரை நம்ம எழுந்துட்டு அறிவுனா அவ்வளவு அறிவு. அந்த ஞானம் வந்து எப்படி இறைவன் அவருக்கு கொடுத்தாருன்னு தெரியல. அவ்வளோ ஞானம் உள்ள ஒரு மனிதர். நீங்கள் எதை பற்றி பேசுனீங்கனாலும் ஹியூமன் சைக்காலஜி வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு தெரியும் அவருக்கு தெரியும். ஆண் பெண் வித்தியாசம் தெரியும். அந்த ஆணோட மனசு என்ன கேட்குது, பெண்ணோட மனசு என்ன கேட்குது, எதுக்காக இப்படி படைக்கப்பட்டிருக்கோம், இந்த சொசைட்டியில் என்ன நடக்குது, எல்லா விஷயமும் டீட்டெயில் பேசுவார். அவர்கிட்ட நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேசுனீங்கன்னா அந்த 1/2 மணி நேரம்
பத்தாது எனக்கு அவர் கூட ஒரு ஒரு 2 வாரம் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு ஞானம் உள்ள மனிதர். பெரிய இழப்பு, நம்மளாம் இழந்திருக்கிறோம். இட்ஸ் ரியலி அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் அஸ். கண்டிப்பா சார். ஸோ அவரோட இந்த டிராவல் பண்ண இந்த டேஸ்ல வந்துட்டு ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்து அவர் சொல்லி கொடுக்காம அவர் அப்சர்வ் பண்ணி நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல முடியும்? அவருடைய அந்த கிரகிப்பு தன்மை, தான் பார்க்குற எல்லாத்தையுமே கிரகிச்சு வச்சிருக்காரு அவர். நம்மலாம் போவோம், ஒரு வேலை விஷயமா போகிறோன்னு வச்சிங்களேன், நம்ம மைண்டில் அந்த வேலை தான் இருக்கும். இந்த ரோடை ட்ராவல் பண்ணுறோம்ல, அதில் நம்ம கேரக்டர்ஸை மீட் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஆனால் அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். நான் காலையில் போகும்போது ஒருத்தன் அந்த லுங்கியை கழிட்டு ரோட்டில் கிராஸ் பண்ணி ஒன்று பண்ணேன், அது கையை தூக்கி பண்ணேன், அது இப்போ பார்க்க நல்லா இருந்துச்சு, அது யாரும் பண்ண, அப்படி எல்லாத்தையுமே கிரகிச்சு வச்சுருப்பார். அதாவது நான் ஹிந்தி படங்கள் பண்ணிட்டு படம் ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆன அன்றைக்கி அந்த ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துருவார் அவர். பார்த்துட்டு அந்த கரெக்டாக 3:30 மணிக்கு இப்போதான் சாப்பிட்டு முடிச்சேன், நடராஜ் என்னையா பண்ணியிருக்கீங்க அந்த படத்தில் அப்படின்னு. அவர் எப்போ பார்த்தாலும் அந்த கதை, திரைக்கதை, அந்த ஃபில்ம் மேக்கிங், இது இந்த ஹியூமன் லைஃப், இதை தவிர அவர் யோசிச்சதை நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும். சிறந்த மனிதர்கள். சிறந்த மனிதர். கண்டிப்பா சார். ஸோ இந்த படம் வெற்றி பெறதுக்கு எல்லா சார்பிலிருந்தும் உங்களுக்கான வாழ்த்துக்கள். ஸோ டார்க் மூவி வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய டெபியூட்டன்ஸ் இதுல வந்து இருக்கீங்க. எப்பயுமே ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எடுக்கும் போது ஸ்ட்ராங்கா ஒரு நல்லதா பிளசண்டா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா ட்ரெய்லர் பார்க்கும் போதே கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்க மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் டேஸ்ட்டுக்கு இது மேட்ச் ஆகும் அப்படின்றது நான் பிலீவ் பண்றேன். ஆடியன்ஸ்க்கு ஒரு செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். படம் வெற்றி பெற வேற டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருவோம். தேங்க்யூ ஸோ மச்.